ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா பார்த்தோம்னா சாருக்கு திரும்பியும் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னதுனால அவங்களும் அது மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. பண்ணி முடிச்சதுமே அவங்க ரிசல்ட் சொல்கிறதுக்காக வராங்க. நீங்கள் சந்தேகப்பட்டது சரிதான், சாருவோட கதையை வேறு யாரோ தான் இந்த மாதிரிக்கு வலுக்கட்டாயமாக முடிச்சிருக்காங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. அது வரைக்கும் மகாலிங்கமாக அதிர்ச்சி அடையவும் அப்போ மாயா மகாலிங்கத்திட்ட சொல்கிறாங்க, இப்போ மாதிரி உங்களுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் உண்மைதான், இதுக்கு காரணம் வேறு யார், உன் பெரியப்பாவும் உன்னுடைய புருஷனும் தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மாயா சொல்கிறாங்க, ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிற, எப்படி இருந்தாலும் சரிதான், என் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கே தவிர உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு தோணவே தோணாது. அப்படிங்கும்போது இங்க பாரு, நான் தான் உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்றோம்ல, உன் பெரியப்பாவும் உன் புருஷனும் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்துங்க இருந்து பார்த்தோம்னா மாயா அவங்க நேரம் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. அப்போ ஜானையை கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு மாயான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ மாயா நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அங்கே லாயர் வராங்க. லாயர் வந்ததுமே சொல்றாங்க, சாருவோட நிலைமை யாரோ தான் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்குது, இதனால கண்டிப்பாக இந்த கேஸ் வேற மாதிரிக்கு ஆக போகுது அப்படிங்கவும் அப்போ ஜானகி சொல்கிறாங்க, அதுதான் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுதுல, அப்போ அவரையும் சீனுவையும் வெளிவிட்டுருவாங்களா அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதெல்லாம் அவ்வளோ கூடி சீக்கிரத்தில் நடக்காது அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, சாருவோட கதை தான் யாரோ முடிச்சிருக்காங்கன்னு தெரியுதுல்ல, அது மட்டும் இல்லாமல் சாரு கையில் பிரேஸ்லெட் இருந்துச்சுல, அது வச்சு கண்டுபிடிச்சிட முடியாது அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் சொல்கிற மாதிரிக்கெல்லாம் இது எடுத்தவங்க ஒருத்தோம்னா அந்த கேஸை முடிக்க முடியாது. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக இப்போ புதுசாக முத்துச்செல்வன் அப்படிங்கிறது ஒரு அதிகாரியை இந்த மாதிரிக்கு நியமிச்சிருக்கிறாங்க. அவர் ரொம்பவே நேர்மையான அதிகாரியாக்கும் அப்படின்னு சொல்லவும், யாராவது குற்றவாளி இருந்தாலும் சரிதான், அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரிதான், அவர் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இதை கிட்டதுமே உடனே ஜானகி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் தான் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இவரை போட்டு அடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்க பாருங்க, நான் அப்படிலாம் சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக அவர் எந்த மாதிரிக்கு விசாரிக்க போறாருன்னு தெரியல, அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா முத்துச்செல்வனை தான் காட்டுறாங்க. அவங்க ஸ்டேஷனுக்கு வரவும் அப்போ அவங்க ரகுராமையும் சீனுவையும் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் லாக்கப்பில் இருக்கவும் அப்போ முத்துச்செல்வன் ரகுராமையும் சீனுவையும் பார்க்கறதுக்காக லாக்கப்புக்குள்ளே வராங்க. வந்ததுமே நீங்கள் தான் ரகுராம் சீனுவான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து உடனே முத்துச்செல்வன் கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதுக்காக இப்படி ஒரு பொண்ணோட கதையை நீ முடிச்சிருக்கிற அப்படின்னு சீனுவை பார்த்து கேட்கவும், என்ன சார் இப்படி வந்தது வராத மாதிரி இப்படி கேட்டுட்டு இருக்கிறீங்க, அதை நாங்கள் செய்யவே இல்லை, அதை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படிங்கும்போது, என்ன என்கிட்டயே நீ உத்தரவிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சீனுவை போட்டு அடிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத சீனுவும் ரகுராமும் அதிர்ச்சி அடையவும் இப்போ ரகுராம் சொல்கிறாங்க, என்னங்க இப்படி விசாரிச்சுட்டு இருக்கும்போதே போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, என்ன நான் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நீ எனக்கு சொல்லி கொடுக்குறிய அப்படின்னு அவங்க ரகுராமையும் போட்டு அடிச்சிருந்தாங்க. உடனே சீனு அதிர்ச்சி அடைகிறாங்க, இங்கே பாருங்க சார், நீங்கள் விசாரிக்க தான் வந்திருக்கிறீங்க, எங்களை போட்டு அடிக்கிறதுக்காக வரல அப்படிங்கவும், இங்கே பாரு, நீங்கள் தான் குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது உண்மையை உங்ககிட்ட வெளிவாங்கிறதுக்காக நான் என்னன்னாலும் செய்வேன், நீங்கள் ஒன்றும் எனக்கு உத்தரவிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கப்போ இது கிட்டதுமே அவங்க ரெண்டு பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் போகிறோம், இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இப்போ ரகுராம் சீனுக்கிட்ட கேட்குறாங்க, என்ன சின்ன ரொம்ப வலிக்குதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மாமா, ஆனால் உங்களை போட்டு இப்படி அடிச்சுட்டாரு, அதுதான் என்னால் தாங்கிக்க முடியல அப்படிங்கும்போது உடனே ரகுராம் நீ கவலைப்படாதப்பா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராமையும் சீனுவையும் அவங்க ரகுராமோட வீட்டுக்கு முத்துச்செல்வன் அழைச்சிட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுமே குடும்பத்தில் எல்லாரும் ஓடோடி வரும்போது உடனே எல்லாரையும் தடுத்து நிறுத்துறாங்க. முத்துச்செல்வன், இங்கே பாருங்க, நீங்கள் இவங்ககிட்ட இப்போ பாசத்தை காட்டுறதுக்காக நான் ஒன்றும் அழைச்சிட்டு வரல, உங்களெல்லாம் விசாரிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறேன், அதனால நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் எல்லாரும் பதில் சொல்லணும் கரெக்டாக அப்படிங்கவும், அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றத்தை யார் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சீக்கிரமே கண்டுபிடிக்கணும், அதுவும் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும், நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா, உண்மையிலேயே இவங்க தப்பு பண்ணலைன்னா நம்ம அதாவது ஒரு தப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாருமே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தர் கேள்வி கேட்கும்போது அப்போ ஜானகிட்ட அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் உங்கள் புருஷன் இப்படி சீனுவுக்கும் சாருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லும் போது நீங்கள் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்களா, ஏன்னா உங்களுடைய தங்கச்சி பொண்ணு தான் மாயான்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், அப்படி இருக்கும்போது மாயாவோட வாழ்க்கை இதில் பாதிக்கப்படணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க, அதனால என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கவும் உடனே ஜானகி சொல்கிறாங்க,
சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு என் கணவர் முடிவெடுக்கும் போது நான் கண்டிப்பாக வந்து இது நடத்தக்கூடாதுன்னு தான் நான் அவர்கிட்ட தடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் எடுத்து சொன்னேன். ஆனால் அவர் வந்து எங்களோட நிலைமையை பார்த்துக்கிட்டு அவர் வந்து சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் நடந்தே தீரும்னு சொல்லிட்டார் அப்படிங்கவும், அப்போ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் சாருக்கிட்ட பேசுகிறதுக்காக போனீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் போனேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் கூட வேறு யாராவது வந்தாங்களான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை வேறு யாருமே வரல, நான் மட்டும்தான் வந்து சாருவை பார்க்குறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ளாஷ்பேக்காக ஜானையே ஒரு கதையை சொல்கிறாங்க. அப்போ சாருவை பார்க்குறதுக்காக போகும்போது சாரு வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்களை பார்த்ததுமே வாங்க பெரியமான்னு சொல்லிக்கிட்டு ஃபோனை அப்படியே வச்சுருந்தாங்க கட் பண்ணாமையே. அப்போ உடனே வந்து சாருட்ட வந்து அவங்க ஜானையை கேட்டுட்டு இருக்கிறாங்க. யார் சாருட்ட நீ ஃபோன் பேசிட்டு இருக்கிற, ஃபோன் பேசுகிறதா தான் பேசு, நான் அப்புறமா வர அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எங்கள் அப்பா கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சாரு போய் சொல்கிறாங்க. ஏன்னா ஃபோனில் வந்து பார்த்தோம்னா புவனேஸ்வரின்னு சொல்லிட்டு பேர் எழுதிருக்குது. அப்போ வந்து அந்த ஃபோனையும் அவங்க கட் பண்ணவும் இல்லை. அடுத்ததாக பார்த்தோம்னா ஜானகி வந்து சாருக்கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு சாரு, நீ தேவையில்லாமல் சீனு மேலே இந்த மாதிரிக்கு பழி சுமத்தி நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நினச்சிருக்கிற. அது மட்டும் இல்லாமல் சீனுவும் மாயாவும் எவ்வளோ சந்தோஷமான இருக்கிறாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்காக அவங்க வாழ்க்கையில் வந்து நீ குறுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே சாரு சொல்கிறாங்க, இங்கே பாருங்க பெரியம்மா, அவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே டைவர்ஸ் நடந்து போச்சுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அதே மாதிரி சீனு மாமாவுக்கும் வந்து 2 பேருக்கும் தொடர்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி என் வாழ்க்கையை விட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது எங்கள் பாரு, நீ சொல்கிறது எல்லாமே போயின்னு எனக்கு நல்லாவே தெரியும். சீனு அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கும் போது கூட நீ இப்படிப்பட்ட சொன்னதுக்கு அவன் வந்து ஒத்துக்கவே இல்லை. அப்படி இருந்தால் என்ன அர்த்தம், அவன் உண்மையை சொல்கிறான்னு அர்த்தம். நீ தான் வந்து சீனுவை கல்யாணம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் போய் பேசிகிட்டு இருக்கிற. அதனால நான் சொல்கிறது கேளு, நீ ஏன் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு நீ ஏன் வந்து சொல்லிடு அப்படிங்கும்போது நான் எதுக்காக நான் சொல்லணும், உண்மையில சொல்ல போனாக்கி சீனு மாமாவுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குது, அதனால சீனு மாமாவை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சாரு வந்து அதில் உறுதியாக இருந்தா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே வந்து முத்துச்செல்வன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாயாட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மாயா இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்போது நீங்களும் இந்த கல்யாணத்தை தடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு உங்கள் பெரியப்பா கிட்ட வந்து நீங்கள் பேசலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் என் பெரியப்பா கிட்ட நான் பேச தான் செய்தேன், ஆனால் வந்து பெரியப்பா ஒரு முடிவு எடுத்தனால என்னால் எதுவும் செய்ய முடியல அப்படிங்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா முத்துச்செல்வன் வந்து தன்னுடைய கையில் இருக்கிற பிரேஸ்லெட்டை காட்டுறாங்க. இது சாரு கையில் இருந்த பிரேஸ்லெட் ஆகும், இதை ஒவ்வொரு கையிலையும் நீங்கள் போட்டு விடுங்க, யாருக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்க, அவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லவும் அப்போ ரகுராம் கையில் போட்டு பார்க்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வேற எல்லார் கையிலையும் ஒவ்வொருத்தர் கையிலையும் போட்டு பார்க்கும்போது கடைசியில் பார்க்கும்போது சீனு கையில் போட்டு காட்டுறாங்க. சீனு கையில் போட்டதுமே அப்போ அவங்க சொல்கிறாங்க சீனு கையில் போட்டது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே எல்லாருமே குடும்பத்தில் அவ்வளோ அதிர்ச்சி அடைகிறாங்க. முக்கியமாக பார்த்தோம்னா மாயா ரொம்பவே அதிர்ச்சி அடையவும் அப்போ முத்துச்செல்வன் வந்து சொல்கிறாங்க, அப்போ இவன் தான் குற்றவாளி, இவன் தான் சாருவோட கதையை முடிச்சிருக்கிறான் திட்டம் போட்டு, ஏன்னா சாருவும் கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராகவே இல்லை, அதனால தான் இவன் சாருவோட கதையை முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மாயாவும் ஜானகியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ சார், நீங்கள் என்ன இப்படி தப்பான முடிவு சொல்லிட்டு இருக்கிறீங்க, கண்டிப்பாக வந்து சீனு இந்த மாதிரிலாம் செய்யவே இல்லை அப்படிங்கிறாங்க. என்னங்க உங்கள் கணவரை காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் இல்லைங்க, சீனுக்கும் சாருக்கும் எந்த இது சம்மந்தமும் கிடையாது, உண்மையை சொல்ல போனாக்கி சீனு எவ்வளோ நல்லவன் தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் சீனு அப்படி செய்யக்கூடிய ஆளும் கிடையாது, என்ன இருந்தாலும் சரி தான் எங்கள் பெரியப்பாவோட வளப்பாக்கும் சீனு, அப்படி இருக்கும்போது எப்படி சீனு இந்த மாதிரி செஞ்சுருக்க முடியும், கண்டிப்பாக வந்து செஞ்சுருக்கவே மாட்டான். அது மட்டும் இல்லாமல் சாரு வெளியே போன நேரத்தில் சீனு எங்கேயுமே இல்லை, சீனு வீட்டில் தான் இருந்தான், அப்படி இருக்கும்போது வீட்டில் இருந்துக்கிட்டே அவன் எப்படி வந்து சாரோட கதையை வெளியே போய் முடிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே முத்துச்செல்வன் சொல்றாங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். இப்போ ஆக மொத்தத்தில் இந்த பிரேஸ்லெட் வந்து சீனுவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், சீனு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான்னு அர்த்தம். அப்படிங்கும்போது இங்கே பாருங்க சீனு கையில் இந்த பிரேஸ்லெட் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து குற்றத்தை சுமத்திட்டு இருக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் சீனு பிரேஸ்லெட் போடக்கூடிய பழக்கமே கிடையாது அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே ஜானகியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, சீனுவுக்கு பிரேஸ்லெட் போடுற பழக்கமும் கிடையாது, அவன் போட்டதும் கிடையாது, வேணா நீங்களே வேணா செக் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கும்போது அடுத்தது உடனே வந்து முத்துச்செல்வன் சொல்றாங்க, எப்படி செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அன்னைக்கு நடந்த ஃபங்க்ஷனில் உள்ள வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சீனு கையில் அவன் எப்பவுமே பிரேஸ்லெட் போட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஃபோட்டோலாம் வந்து எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே முத்துச்செல்வன் சொல்றாங்க, எங்க பாருங்க இதை ஒன்றை வச்சு நான் உடனே வந்து தீர்மானிக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் சரி உங்ககிட்ட விசாரிச்ச வரைக்கும் சரி, நான் திரும்பவும் ஏதாவது சந்தேகம் வந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட விசாரணை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துச்செல்வன் பார்த்தோம்னா அங்கே ரகுராமையும் சீனுவையும் அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து இதை பார்த்துட்டு ஜானகி வந்து ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.